திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த துண்டக்கட்டளை கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ் டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். தினேஷ் வேலை விஷயமாக பக்கத்து ஊருக்கு சென்று வரும்போது குணமடை கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் கணவர் இறந்துவிடவே 2 குழந்தைகளோடு அவர் தாய் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். தினேஷ் அந்த பெண்ணோடு திருமணத்தை மீறிய உறவில் இருந்திருக்கிறார். இந்த பழக்க வழக்கத்தை துண்டிக்கும்படி தினேஷின் மனைவி பலமுறை அவரை கண்டித்துள்ளார். ஆனாலும் தினேஷ் கேட்பதாக தெரியவில்லை. இதனால் அவர் கணவனை பிரிந்து தாய் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகும் தினேஷ் திருந்தவில்லை. தோழியின் வீட்டிலேயே குடியிருந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் அந்த இளம்பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறார். கடந்த வாரம் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ள நிலையில் 3ஆவதாக இந்த குழந்தையை வளர்ப்பது கடினம் என தோழியிடம் தினேஷ் கூறியுள்ளார். அதோடு முறையற்ற உறவால் குழந்தை பிறந்திருப்பதால் ஊர் ஒரு மாதிரியாக பேசும். இதனால் குழந்தையை காப்பகத்தில் கொடுத்து விடலாம் என தினேஷ் கட்டாயப்படுத்தி தோழியை சம்மதிக்க வைத்திருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த 5ஆவது நாளே குழந்தையை காப்பகத்தில் கொடுத்து விட்டதாக தினேஷ் கூறியுள்ளார். போவோர் வருவோர் என எல்லோரிடம் இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார். 10 நாட்களுக்கு பிறகு தோழியிடம் 2500 ரூபாய் பணம் கொடுத்த தினேஷ் தான் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறியுள்ளார். இது அந்த பெண்ணுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்ந்தால் உன்னோடுதான், நீதான் என் உயிர் என வசனம் பேசியவர் திடீரென வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறியது அந்த பெண்ணுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. குழந்தையை தினேஷ் ஏதோ செய்துவிட்டார் என பயந்தவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசார் தினேஷிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. தோழி கர்ப்பமானதும் அந்த குழந்தையை விற்க தினேஷ் முடிவு செய்திருக்கிறார். இந்த பயங்கரத்துக்கு தினேஷின் தாய் வாசுகியும் உடந்தையாக இருந்துள்ளார். இது தொடர்பாக விசாரித்த போது தினேஷுக்கு வினோத் என்ற புரோக்கரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. அவர் ஆதிச்சபுரத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் விமலா தம்பதியிடம் குழந்தையை விற்க ரேட் பேசி உள்ளார். இந்த தம்பதிக்கு 15 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1.5 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமூகம் தவறாக பேசும் என்றும் குழந்தையை வளர்க்க முடியாது என்றும் தோழியின் மனதை மாற்றிய தினேஷ் குழந்தையை காப்பகத்தில் ஒப்படைப்பதாக கூறி ராதாகிருஷ்ணன் விமலா தம்பதியிடம் விற்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மன்னார்குடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து தினேஷ் அவரது தாய் உட்பட மொத்தம் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்ததோடு குழந்தையை மீட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.